ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நமது உடல் எடை தொப்பையை குறைக்கக்கூடிய பாதகஸ்த ஆசன நிலைகள், அதேபோல் வலது கால் பகுதி இடது கால் பகுதிக்கு நல்ல வலு கொடுக்கக்கூடிய ஆசன நிலைகள், பாத எரிச்சலை நீக்கக்கூடிய ஆசன நிலைகள். இது நமக்கு இன்றைக்கு எல்லோருக்குமே உகந்ததாக அமைக்கின்றது. பொதுவாகவே பழமொழி உண்டு, தொந்தி வியாதிக்கு தந்தி அப்படின்னு. அப்போ தொப்பை வராமல் வாழ்வதற்கு இந்த பயிற்சி பயன்படுகின்றது. இந்த பயிற்சியின் மூலமாக பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே முழுமையான தீர்வு கிடைக்கும். முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய பயிற்சி, அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு வலி வராமல் அதனை சார்ந்த உள்ளுறுப்புகளுக்கும் நல்ல திடமான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய பயிற்சி. யோகாசனங்களோடு சேர்ந்து உணவிலும் வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தையும் ஏற்படுத்திக்கிடணும். காலையில் எழக்கூடிய நேரம் 4லிருந்து 5 மணி, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 மணிக்குள்ளே படுத்துறணும், மேக்சிமம் 10 மணிக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை வைத்து கொள்ளுங்கள். சாத்வீகமான உணவாக எடுத்துக்கோங்க. அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். கீரை வகைகள், பழ வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு நேரம் சிறுதானிய உணவு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், மீதி நாட்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரெக்னன்ட் லேடிஸு இந்த பயிற்சிக்கு முயற்சி பண்ண வேண்டாம். இதை அழகாக நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். இப்பொழுது நீங்கள் நன்றாக இருந்தாலும் எவ்வளோ வயதானாலும் நமக்கு கால் பாத வலி வரக்கூடாது, பாத எரிச்சல் வரக்கூடாது, அதிக எடை வரக்கூடாது. அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாடு இருக்கணும். அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக பார்க்க போகிறோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நிமிர்ந்து நின்றுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. காலை ஒரு 1 ஃபீட் அகட்டிக்கோங்க. வலது கால் இடது கால் ரெண்டுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. கால் பாதத்தை நல்லா தரையில் ஊன்றிக்கோங்க. இப்போ 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ கை மேலே உயர்த்திட்டு மெதுவாக மூச்சை வெளியே விட்டுட்டு கால் பெருவிரலை தொட முடியுதான்னு பாருங்கள். முடியட்டாலும் பரவாயில்ல. இங்கே சாதாரண மூச்சில் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ சாதாரண மூச்சில் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை சாதாரண மூச்சில் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 கால் சேர்த்துக்கோங்க. 2 கால் சேர்த்துட்டு கை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கிளை பண்ணிடுறேன். கால் பெருவிரலை தொட முடியுதான்னு பாருங்கள். கழுத்து லூஸாக உள்ளே போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை நார்மல் பிரீத்திங்கில் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டே கிளை குனிறேன். அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. நார்மல் பிரீத்திங். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ கீழே குனிஞ்சு 2 கையும்
கால் 2 காலை கீழ் கால் பகுதியை பிடிச்சிக்கிடுறேன். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை கால் பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ கால் இந்த 2 கைகளையும் கால் விரலுக்கு அடியில் லேசாக பிடிச்சிக்கிடுறேன். முதல்ல கீழே குனிங்க. நார்மல் பிரீத்திங்கில் கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ இந்த 2 உள்ளங்கையும் தரையில் பட முடியுதான்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் பிரீத்திங். 2 உள்ளங்கையும் முன்னாடி வச்சுக்கிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். 2 உள்ளங்கை சைடில் வைக்க போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் பிரீத்திங். இப்போ முத்திரையில் நீங்கள் தரையில் அமர்ந்து பண்ணிக்கணும். சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை வரேன். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். ஓவர் ஃபேட் ரெடியூஸ் ஆகும். கொழுப்பு கட்டிகள் கரைக்கக்கூடியது. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி. எளிமையாக நின்ற நிலையில் நாம் அந்த பயிற்சி பண்ணும் பொழுது அவசரப்படாமல் நிதானமாக பண்ணுங்கள். அடிமுதுகு ஆப்ரேஷன் பண்ணவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் பண்ணவங்க வேண்டாம், மற்றவங்களாம் பண்ணிக்கலாம். நிதானமாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. கால் பாத வீக்கம், பாத எரிச்சல், அது எல்லாத்துக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும். உடல் எடை அழகாக குறையக்கூடிய நிலை கிடைக்கும். அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாடு கிடைக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். வலது கால் இடது கால் எவ்வளோ வயதானாலும் திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.